புஷ்பா மூவியோடைய முதல் பக்கத்தில் சமந்த் ஆக்டிங் பண்ணியிருந்த ஒரு ஐட்டம் சாங்க்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்பட்டு இருந்தது. இப்போ என்னுடைய ரெண்டாவது பக்கத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்குமே வந்துருச்சு. புஷ்பராஜ் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு சிங்கிள் தான் ஃபஸ்ட் டைமாக ரிலீஸ் ஆக போகுது. அது மே 1க்கு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்களே. இந்த மூவி பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கா. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்த்து இந்த மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. வர மே 1க்கு லெவல் ஏஎம்க்கு இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. புஷ்பராஜ் அப்படின்ற மாதிரி தான் இந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு. டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் இந்த மூவியோடைய முதல் பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி இருந்தது. அல்லு அர்ஜுனுடைய கரியரில் ஒரு பிக்கஸ்ட் மூவினா அது இந்த புஷ்பா மூவி தான். இவனுடைய ரெண்டாவது பக்கம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். இந்த முதல் பக்கத்தில் சமந்த் ஆக்டிங் பண்ணியிருந்தால் அந்த ஐட்டம் சாங் போல் இந்த புஷ்பராஜ் சாங்க்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுமான்னு மே 1க்கு தெரியும். ஆனந்தி பாலாவுடைய டைரக்ஷனில் ராஞ்சல் மூவியோடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஒரு குறிப்பிட்ட பீப்புளுடைய வாழ்க்கை முறையை மெயினாக வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. ராஞ்சல் அப்படின்னா பயங்கரமான ஒரு டைட்டில் வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்குறதுக்கு இந்த மூவியை டீட்டெயில் பண்ணுற மாதிரியே இருக்கு. அப்ரிடிஷனுடைய ப்ரொடக்ஷனில் சீக்கிரமாகவே இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இப்போ செம்மையாக இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. அருண் விஜயோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அவருடைய மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. ரெட்டத்தலை அப்படின்னு டைட்டில் வச்சு திருக்குமரனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. சாம் சிஎஸ் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக்கம் போட்டிருக்காரு. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கேமிங் கலந்த ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அருண் விஜயோட ஆக்டிங்கில் தொடர்ந்து பெரிய பெரிய மூவிஸ் மட்டும் இல்லாமல் செம்மையான மூவிஸும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ரெட்டத்தலை மூவியும் அது போல தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் மட்டும் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவான மூவியில் அருண் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய மிஷன் சாப்டர் மூவியோடைய முதல் பாகம் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே வகையில் தான் இந்த ரெட்டத்தலை மூவியும் இருக்கும்னு நினைக்கிறேன்னு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஃபஸ்ட் டைமாக கன்னடா இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரோடக்ஷன் ஆகிறாங்களே. சிவராஜ்குமாரும் டலி சனந்தையாவுடைய ஆக்டிங்கில் உருவாகியிருக்கா உத்தரகாண்ட் மூவியில் தான் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரோடக்ஷன் ஆகிறாங்க. இந்த மூவி ஆக்ஷன் கலந்த ஒரு நல்ல சஸ்பென்ஸ் மூவியாக தான் ரிலீஸ் ஆக போகுது. சிவராஜ்குமார் அவர்கள் தான் இந்த மூவியில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. கேஆர்ஜி ஸ்டூடியோ தான் இந்த மூவியை தயாரிக்கிறாங்களே. துர்கி அப்படின்ற கேரக்டரோடு தான் இந்த மூவியில் இவங்க ஆக்டிங்கும் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து கர்நாடகா இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு வருது. டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களமும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியோடு தான் வெளியே வராங்க. இந்த மூவியும் எந்த அளவுக்கு சிவராஜ்குமாரோடைய ஆக்டிங்கில் இருக்க போதுன்னு தெரியல. சீக்கிரமாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதையும் சொல்லியிருக்காங்களே. செல்வம் மாதப்பனுடைய டைரக்ஷனில் படிக்காத பக்கங்கள் மூவியோடைய ஆடியோ லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏப்ரல் 27க்கு தான் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. வர சாட்டர்டே 3 to 6 PM இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சென்னையில் இருக்க பிரசாந்த் லேப் சாலி கிராமத்தில் தான் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் எல்லாமே நடக்க போகுது. மே மந்தில் இந்த மூவியை தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து பெரிய பெரிய ஆக்ட்ரஸோடைய ஓல்டு மூவிஸுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை பொறுத்த அளவுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் தளபதியோடைய கில்லி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவி. ரீசெண்டாக அந்த மூவியை ரிலீஸும் பண்ணியிருந்தாங்களே. ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ தலையோடைய ஆக்டிங்கில் மங்காத்தா மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து மே 1க்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகலான்ற போல் கன்ஃபார்ம் அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தீனா மூவியை தான் மே 1க்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருந்தது. இப்போ மங்காத்தா மூவி வரைக்கும் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனுஷோடைய பொல்லாதவன் மூவியும் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்களே. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய மூவிஸ் இப்போ ரிலீஸ் ஆக போகுது.